இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட எப்படி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மற்றும் இதற்கு 3 மெத்தட் இருக்குது. எல்லாமே ஆஃப்லைன் மெத்தட் தான். இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போய் லிங்க் பண்ணுறதுக்கான மெத்தட். ஆன்லைனில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு UIDAIன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதுனே UIDAI.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு ஆதார்னு சொல்லி வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண பிறகு வெப்சைட்டில் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் புக் ஆன் அப்பாயின்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி appointments.uida.gov.in இருக்கும். புக் ஆன் அப்பாயின்மெண்ட் சொல்லி இருக்கும். இது ஃப்ரெஷ் ஆதார் அப்ளை பண்ணுறதுக்கு, அட்ரஸ் மாற்றுவதற்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் சென்னை இருந்தால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பாட்டம்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டம் எதுவும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சென்னைன்றதால அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண போகிறீங்களா, நியூ ஆதார் என்னன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம அப்டேட் பண்ண போகிறதால ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நேம், மொபைல் நம்பர், கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். OTP என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை OTPன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட ஆதார் கார்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதேமாரி நேம் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நேம் என்டர் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை என்டர் செலக்ட் பண்ணிக்கிங்க. வெரிஃபிகேஷன் டைப் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம், சிட்டி நேம் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் சேவை கந்தரான இருக்கும். அதில் அந்த ஆதார் சேவை மையத்துடைய பேர் இருக்கும். அது செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம நியூ மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பர், பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸாக, நேமாக எதுவும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருந்தாலும் அல்லது கரெக்ஷன் பண்ணது இருந்தாலும் நியூ மொபைல் நம்பர் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நியூ மொபைல் நம்பர் என்ன மாற்ற போகிறீங்களோ அல்லது புதுசாக என்ன லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் எந்த டேட்லாம் அப்பாயின்மெண்ட் இருக்கோ அதில் எம்டியாக இருக்கும். இந்த சென்னையில் இந்த இருக்க ECI மையத்தில் அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிளாக இல்லைன்றதால ரெட் கலர் இஷ்யூ ஆகுது. மற்ற மாவட்டத்தில் டேட் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண பிறகு அந்த குறிப்பிட்ட டேட்டில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நேரடியாக போயிட்டு நீங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸ் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து ஈஸியாக ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பொறுத்தவரைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான விவரங்களை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஆர் கரெக்ஷன் ஆர் அப்டேட் ஃபார்ம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதற்கடுத்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்தியனாக இருந்தால் ரெசிடென்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் ஆதார் நம்பர் இருக்கும். அதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண பிறகு நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறதால மொபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கங்க. கேர் ஆஃப் உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது கார்டியன் நேம், ஹவுஸ் நம்பர், லேண்ட்மார்க், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பின்கோடு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிறீங்களோ அல்லது சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ 10 டிஜிட் மொபைல் நம்பர் கிளியராக என்டர் பண்ணிக்கிங்க. அதற்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க. அது 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு
ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண தேவைப்படும். 7வது பாயிண்ட் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபார்ம்லேயே கடைசியாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஆர் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட சிக்னேச்சர் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகன்ட் சிக்னேச்சர் பிரிண்ட் இருக்கும். அது ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா 50 rupees அல்லது 100 rupees அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ண பிறகு நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி அதோடைய பேக் சைடு ரெசிப்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் UR நம்பர் இருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே லிங்க் ஆகிடும். லிங்க் ஆன பிறகு உங்களுக்கு SMS மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இதற்கான ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அஃபிஷியல் ஆஃபீஸில் இதற்கான ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கே வந்து போஸ்ட்மேன் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெக்வஸ்ட் எப்படி ஆன்லைனில் சென்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. போயிட்டு IBB ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கும். டோர் ஸ்டெப் பேங்கிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 seconds விளையாடிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இல்லை நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கும். அதற்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் மொபைல் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலிட்டேஷன் மிஸ்டராக மிஸ்ஸஸ் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் வந்து OTP வரும். அதனால் மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. அதில் என்டர் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி இருந்தால் என்டர் பண்ணலாம். இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸோடைய ஃபஸ்ட் லைன், அட்ரஸ் செகண்ட் லைன் ரெட் கலர் ஷாருக்கு தான் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். அடுத்ததாக உங்களோட பின்கோட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். பின்கோட் நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பின்கோட் நம்பரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் நேம் எல்லாமே ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நியர்பையில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் நேம் எல்லாமே ஷோ ஆகும். அது எது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கோ அல்லது உங்களுடைய ஊர் போஸ்ட் ஆஃபீஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டம் வந்து ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் ஏஜர்க்கான சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்பர் வெரிஃபிகேஷன் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். OTP வரலனா ரெக்வஸ்ட் OTP கொடுத்தனா OTP வரும். 6 நம்பர் கொண்ட OTPயை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்க. லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா கிளிக் டு ட்ராக் யுவர் ரெக்வஸ்ட்னு சொல்லி டாப்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 secondsலேயே வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே வந்து சீரியல் நம்பர், ஆஃபீஸ் நேம், ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ரெக்வஸ்ட் பண்ண டேட், ரெக்வஸ்ட் சர்வீஸ் என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி 7 daysக்குள்ளே உங்களோட வீட்டுக்கே வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்லது உங்களுடைய ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போய் நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்ட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.